கைஸ் வெல்கம் டு டெய்லி அனலைசஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிறைய சொல்லியிருந்தோம், செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இன்றைக்கி 23,800 பிரேக் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே விழும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் வந்து 21,650 தான். அந்த 650 பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10% மார்க்கெட்டுக்கு கரெக்ஷன் கொடுக்குது. அங்கேருந்து ரிவர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 23,650 மேலே டெய்லி க்ளோஸ் ஆகணும், ஓப்பனிங் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அடுத்த லெவல் வந்து கண்டிப்பாக 23,400 தான். 23,600 இன்றைக்கி க்ளோசிங் ரெண்டு நாளைக்கு ஓப்பனிங் கிடச்சிதுன்னா அடுத்து 23,400 தான். இல்லை இன்றைக்கே 23,650 கீழே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்தது வந்து 23,400 கண்டிப்பாக மார்க்கெட் டெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்த லெவல்ஸு. அதே மாதிரி அப் சைடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 23,800 சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ட்ரிபிள் பாட்டமாக எடுத்துகிட்டு அகைன் 23,900 டெஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் 23,980, அதுக்கும் மேலே போகுதுன்னா 24,060, அதுக்கு மேலே போகுதுன்னா 24,135, அதுக்கு மேலே போகுதுன்னா 24,180. ஓகேங்களா, இன்னைக்கு கொஞ்சம் நாளுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக 24,180 இருக்கும். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 51,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. பட் இன்றைக்கி ரொம்ப பார்த்தா வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 51,030 பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து டேரெக்டாக பேங்க் நிஃப்டி வந்து 51,300 தான். ஓகேங்களா, 51,300 கீழே போச்சுன்னா 51,069, 50,069க்கு மேலே கீழே போதுன்னா 49,900. இந்த 49,900 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. அதுக்கும் கீழே போகுதுன்னா 49,650. ஓகேங்களா, இன்கேஸ் இங்கிருந்தே மார்க்கெட் 51,000 எப்படி 23,800 நிஃப்டி சப்போர்ட் எடுக்கிறது ஒரு 20% வாய்ப்பு இருக்கோ, அது மாதிரி 51,030 பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அடுத்து 51,300, 51,300க்கு மேலே போகுதுன்னா 51,500, 500க்கு மேலே போகுதுன்னா 51,700, 51,700க்கு மேலே போகுதுன்னா 52,170. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஈஸியாக சிம்பிளாக இன்றைக்கி கண்டிப்பாக மார்க்கெட்டு 23,800 கீழே பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாட்ச் பண்ணிங்க. இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கீ லெவல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1,700 வாட்ச் பண்ணிக்க. 1,700 கீழே பிரேக் ஆகிடுச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க் டவுன். கண்டிப்பாக நிஃப்டி 20,800 பிரேக் பண்ணணும். பேங்க் நிஃப்டி சொன்ன லெவலில் பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பெரிய ஃபால் இருக்குது. ஓகேங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சர்டனிட்டியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை கீழே விட மாட்டாங்க. ஸோ அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வாட்ச் பண்ணிங்க. சப்போஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஃபால் ஆகும். ஓகே, இதுதான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இன்றைக்கி ஒரு கீ லெவல். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி லாஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி.